நாட்டிற்காக உயிர் நீத்த வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் கார்கில் வெற்றி தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த வீரர்களின் நினைவை போற்றும் வகையில் சென்னையின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி போர் நினைவிடம் இந்திய முப்படைகளின் வீரம், தியாகம் மற்றும் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் வகையில் இராணுவ பாரம்பரிய வளாகமாக புதிய பரிணாமத்தை நோக்கி நகர்கிறது. இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இன்று ஜூலை 26 கார்கில் வெற்றி தினம். நாட்டிற்காக உயிர் நீத்த வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் நாள். கடந்த 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தான் இராணுவம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கார்கில் நகரின் அருகில் உள்ள டைகர் மலையை ஆக்கிரமித்தது. இதையடுத்து இந்திய இராணுவம் பாகிஸ்தான் இராணுவத்தை எதிர்த்து போரிட்ட நிலையில் இந்திய இராணுவம் வெற்றி பெற்றது. இந்நிலையில் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள வெற்றி போர் நினைவிடத்தில் இந்திய இராணுவத்தின் தக்ஷிண பாரத் பகுதியின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்ரீஹரி மலர் வளையம் வைத்து வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார். முப்படைகளின் மூத்த அதிகாரிகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகளும் அஞ்சலி செலுத்தினர். பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்தனர். இதனோடு இந்த வரலாற்று சிறப்புமிக்க நினைவிடம் வெறும் நினைவு சின்னமாக இல்லாமல் இந்திய இராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகிய முப்படைகளின் பாரம்பரியத்தை ஒரே இடத்தில் அறிமுகப்படுத்தும் இராணுவ பாரம்பரிய வளாகமாக மாற்றப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்திய இராணுவத்தின் பல ஆண்டுகளாக கவசப்படையின் முதுகெலும்பாக விளங்கிய D-55 பிரதான போர் டாங்கி நிறுவப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் பெருமையை பறைசாற்றும் INS விக்ராந்த் மற்றும் INS அஞ்சதீப் கப்பல்களின் மாதிரிகளும் இடம்பெற்றுள்ளன. விரைவில் MiG-21 போர் விமானமும் நிறுவப்பட உள்ள நிலையில் இந்திய கடலோர காவல் படையின் சொத்துக்களும் இந்த வளாகத்தில் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. முதலாம் உலகப்போர் நினைவாக உருவாக்கப்பட்ட இந்த நினைவிடம் காலப்போக்கில் இரண்டாம் உலகப்போர், சுதந்திரத்திற்கு பிந்தைய அனைத்து முக்கிய போர்களிலும் நாட்டுக்காக உயிர் நீத்த இந்திய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் தேசிய நினைவு சின்னமாக வளர்ந்துள்ளது. தற்போது அந்த வரலாற்றை உயிரோட்டத்துடன் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் திறந்தவெளி இராணுவ பாரம்பரிய வளாகமாக இது உருவெடுத்து வருகிறது. மேலும் கனரக வாகன தொழிற்சாலை, CVRDE உள்ளிட்ட பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்கள் மூலம் இந்தியாவின் கவசப்படை திறனில் சென்னை வகிக்கும் முக்கிய பங்கையும் இந்த முயற்சி எடுத்து காட்டுகிறது. கார்கில் போர் வெற்றியை நிலைநாட்டிய வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் இந்த நாளில் அந்த வீர வரலாற்றை அடுத்த தலைமுறையினருக்கும் எடுத்துச் செல்லும் புதிய அடையாளமாக சென்னை வெற்றி போர் நினைவிடம் இராணுவ பாரம்பரிய வளாகமாக உருமாறி வருவது குறிப்பிடத்தக்கது. கார்கில் வெற்றி தினம் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வருது உயிரை பணயம் வச்சு போராடிய அந்த வீரர்கள் தான். அப்படிப்பட்ட வீரர்களுடைய தியாகத்தையும் வரலாற்றையும் அடுத்த தலைமுறையினரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் சென்னையில் வெற்றி போர் நினைவிடம் வெறும் போர் நினைவிடமாக மட்டும் இல்லாமல் அது பாரம்பரிய இராணுவ வளாகமாக மாறி வருகிறது. D-55 போர் டாங்கி, INS விக்ராந்த், INS அஞ்சதீப் அந்த மாதிரிகள்லாம் இப்போ அமைக்கப்பட்டிருக்கு. விரைவில் MiG-21 விமானமும் நிறுவப்பட இருக்கு. முப்படைகளின் இந்த வீர வரலாற்றை மக்கள் அனைவரும் ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில் இந்த இராணுவ பாரம்பரிய வளாகம் தற்போது உருவாக்கப்பட்டு வருது. அதை தான் நம்ம இந்த செய்தி தொகுப்புலையும் பார்த்தோம். DD தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ராஜகோபாலன், சத்யநாராயணன்.